ஹலோ வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துருக்குது ஐடியா பிளானட். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிளெண்டரோட 2.91 ஸ்டேபிள் வெர்ஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த நியூ வெர்ஷனோட ஃபீச்சர்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்புறம் நீங்கள் நம்ம ஐடியா பிளானட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அது கூட ஒரு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. நான் ரெகுலராக அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் பிளெண்டரோட நியூ வெர்ஷனுக்கான ஒரு ப்ராஜெக்ட் ஃபைலை கிரியேட் பண்ணிருக்காங்க. அதாவது இந்த ப்ராஜெக்ட் வந்து பிளெண்டரோட ஈவி ரெண்டரில் ஒர்க் ஆகிற மாதிரி கிரியேட் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த ப்ராஜெக்ட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3D அனிமேஷனும் 2D அனிமேஷனும் இந்த இடத்துல மீட் ஆகுது. அதாவது இந்த ஆர்ட் ஒர்க்கில் இருக்கிற எல்லா 3D மாடலுக்கும் கார்ட்டூனிஷான 2D டெக்ஸ்சர்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க. பிளெண்டரோட ஈவி ரெண்டரில் இது நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இப்போ ரைட் சைடில் இருக்கிற விண்டோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நியூ சர்ச் பார் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு தேவையான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நீங்கள் அதில் சர்ச் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ உங்களுக்கு வியூ போர்ட்டோட செட்டிங்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா வியூ போர்ட் டிஸ்பிளே அப்படின்னு அதில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அந்த விண்டோவில் ப்ரொஜெக்ட் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரைட் சைட் டாப் கார்னரில் இருக்கிற அந்த ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோவில் கலெக்ஷன்ஸ்க்கு நியூ அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதில் இருக்கிற கலெக்ஷன்ஸில் ரைட் கிளிக் பண்ணி அதோட கலர்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது இது எதுக்காக ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது கலர்ஸ் வச்சு நம்ம அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். இப்போ நெக்ஸ்ட் அப்டேட் பற்றி பார்க்கறதுக்கு ஃபஸ்ட்டு கீபோர்டில் Shift+A கிளிக் பண்ணி ஒரு கியூபை கிரியேட் பண்ணுங்கள். இப்போ மறுபடியும் அந்த கீ காம்பினேஷன் யூஸ் பண்ணி ஒரு ஸ்பியரை கிரியேட் பண்ணுங்கள். இப்போ ரைட் சைடில் இருக்கிற மாடிஃபயர் டேப்பில் ஆட் மாடிஃபயரை கிளிக் பண்ணிவிட்டு பூலியன் மாடிஃபயரை அந்த ஸ்பியருக்கு ஆட் பண்ணுங்கள். அந்த மாடிஃபயரில் ஆப்ஜெக்ட் லிஸ்ட் பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அந்த கியூபை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ உங்களோட வியூ போட்ட ஒயர் ஃப்ரேம் மோடுக்கு சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா அந்த கியூப் வந்து ஸ்பியரோட ஒரு பார்ட்டை மட்டும் கட் பண்ணியிருக்கும். அதாவது இது ரெண்டுமே எந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகுதோ அந்த பார்ட் மட்டும் கட் ஆகிருக்கும். இப்போ இந்த ஸ்பியரை மூவ் பண்ணாலும் இந்த ரெண்டு மெஷும் இன்டர்செக்ட் ஆகிற அந்த இடம் மட்டும் கட் ஆகும். அந்த ஸ்பியரில் மிஸ் ஆகிற அந்த பார்ட்டை பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த கியூபை செலக்ட் பண்ணி கீபோர்டில் ஹச்சை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ஹைட் ஆகிடும். இப்போ அந்த ஸ்பியரோட மிஸ்ஸிங் பார்ட்டை நீங்கள் கிளியராக பார்க்கலாம். இந்த பூலியன் மாடிஃபயரில் 3 ஆப்ஷன் இருக்குது. அதாவது டிஃபரன்ஸ், யூனியன், அப்புறம் இன்டர்செக்ட். இப்போ இந்த இன்டர்செக்ட் ஆப்ஷனை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த கியூபுக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்பியரோட பார்ட்ஸ் மட்டும் தான் தெரியும். அதாவது வெளியே இருக்கிற பார்ட்ஸ் எல்லாமே கட் ஆகிருக்கும். இப்போ பிளெண்டரோட இந்த நியூ வெர்ஷனில் கொடுத்துருக்கிற மேஜர் அப்டேட் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கீபோர்டில் Shift+A கிளிக் பண்ணி ஒரு ஸ்பியரை கிரியேட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் மறுபடியும் Shift+A கிளிக் பண்ணி வால்யூமில் ஒரு எம்டி வால்யூமை கிரியேட் பண்ணுங்க. இப்போ அந்த எம்டி வால்யூமுக்கு ரைட் சைடில் இருக்கிற மாடிஃபயர் டேப்ல ஆட் மாடிஃபயரை கிளிக் பண்ணிட்டு மெஷ் டு வால்யூம் மாடிஃபயரை செலக்ட் பண்ணுங்க. இப்போ அதில் இருக்கிற லிஸ்ட் பாக்ஸை கிளிக் பண்ணி அந்த ஸ்பியரை கிளிக் பண்ணுங்க. இப்போ அந்த ஸ்பியரோட சரௌண்டிங்ஸ் எல்லாமே ஒரு வால்யூமாக கன்வெர்ட் ஆயிருக்கும். இப்போ ரைட் சைடில் இருக்கிற அந்த செட்டிங்ஸ் யூஸ் பண்ணி அந்த வால்யூமோட டென்சிட்டியை நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ அந்த வால்யூமை ரெண்டர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கூலான 3D பிக்சல் லுக்கை கொடுக்குது. இப்போ இதுக்கு கொஞ்சம் நாய்ஸ் ஆட் பண்ணணும். ரைட் சைடில் இருக்கிற விண்டோவில் பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதில் நியூ டெக்ஸ்டரை கிரியேட் பண்ணிட்டு கீழே இருக்கிற லிஸ்ட் பாக்ஸில் கிளவுடை செலக்ட் பண்ணுங்க. இப்போ அந்த டெக்ஸ்டரோட சைஸை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ இந்த வால்யூமுக்கு கொஞ்சம் நாய்ஸ் ஆட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் அந்த ஸ்பியரை செலக்ட் பண்ணிட்டு கீபோர்டில் டேப் பட்டனை கிளிக் பண்ணி உங்களோட வியூ போட்ட எடிட் மோடுக்கு சேஞ்ச் பண்ணுங்க. இப்போ அந்த ஸ்பியரோட பர்டிகுலர் வெர்டெக்ஸை மட்டும் செலக்ட் பண்ணி மூவ் பண்ணும்போது அந்த வால்யூமும் அந்த மெஷுக்கு ஏற்ற மாதிரி கன்வெர்ட் ஆகுது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கன்வர்ஷன் ரியல் டைமில் நடக்குது. இப்போ உங்களோட வியூ போட்ட ரெண்டர் வியூக்கு சேஞ்ச் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கன்வர்ஷன் கரெக்டாக கிரியேட் ஆயிருக்கு. இப்போ நெக்ஸ்ட் இந்த வால்யூமை எப்படி மெஷ்ஷாக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கீபோர்டில் Shift+A கிளிக் பண்ணி ஒரு ஸ்பியரை கிரியேட் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் மாடிஃபயர் டேப்பில் ஆட் மாடிஃபயரை கிளிக் பண்ணிவிட்டு வால்யூம் டு மெஷ் மாடிஃபயரை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ அதில் இருக்கிற லிஸ்ட் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அந்த எம்டி வால்யூமை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ அந்த வால்யூம் பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு மெஷ்ஷாக கன்வெர்ட் ஆயிருக்கும். இப்போ இதை ரெண்டர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த மெஷ்ஷும் வால்யூமும் சேமாக இருக்கும். அதாவது அதோட ஷேப் எதுவுமே சேஞ்ச் ஆயிருக்காது, அதோட பிஹேவியர் மட்டும் சேஞ்ச் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் உங்களோட வியூ போர்ட்டில் ஒரு கியூபை கிரியேட் பண்ணிவிட்டு ரைட் சைடில் இருக்கிற மாடிஃபயர் டேப்பில் ஆட் மாடிஃபயரை கிளிக் பண்ணி சப்டிவிஷன் மாடிஃபயரை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ அந்த மாடிஃபயரோட சப்டிவிஷன் லெவலை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் ஆட் மாடிஃபயரை கிளிக் பண்ணிவிட்டு ஒயர் ஃப்ரேம் மாடிஃபயரை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த மாடிஃபயர் வந்து நம்ம கிரியேட் பண்ண அந்த மெஷுக்கு அப்ளை ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் Shift+A கிளிக் பண்ணி ஒரு கியூபை கிரியேட் பண்ணுங்கள். கீபோர்டில் G கிளிக் பண்ணி அந்த கியூபை மூவ் பண்ணி வச்சுட்டு இப்போ அந்த ஸ்பியரை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடில் இருக்கிற அந்த ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோவில் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான செட்டிங்ஸ் எல்லாமே இருக்கும். அதில் இருக்கிற அந்த மாடிஃபயர்ஸ் எல்லாமே ட்ராக் பண்ணி அந்த கியூபில் பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ண எல்லா மாடிஃபயர்ஸும் இந்த கியூபுக்கும் அப்ளை ஆகிடும். இப்போ உங்களோட வியூ போர்ட்டில் 2 கியூபை கிரியேட் பண்ணி செப்பரேட்டாக மூவ் பண்ணி வைங்க. இப்போ ஒரு கியூபை செலக்ட் பண்ணி டேப் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது எடிட் மோடுக்கு கன்வெர்ட் ஆகும். இப்போ நம்ம அந்த கியூபோட வெர்டெக்ஸ் யூஸ் பண்ணி அதை நம்மளால எடிட் பண்ண முடியும். இப்போ ரைட் சைடில் இருக்கிற அந்த ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கொயர் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதுதான் இதுக்கான அப்டேட். அதாவது கீபோர்டில் கண்ட்ரோலில் கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணிட்டு இன்னொரு கியூபோட அந்த ப்ராப்பர்ட்டியில் இருக்கிற அந்த டாட்டை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அதுவும் ஸ்கொயராக கன்வெர்ட் ஆகும். அதாவது இது ரெண்டுமே இப்போ எடிட் மோடுக்கு கன்வெர்ட் ஆயிருக்கு. இப்போ நம்மளால அட் டைமில் ரெண்டுத்தையுமே எடிட் பண்ண முடியும். 3D ஒர்க் ஃப்ளோவை ஃபாஸ்டர் ஆகிறதுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் ஓஷன் மாடிஃபயரில் இருக்கிற அப்டேட் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் Shift+A கிளிக் பண்ணி ஒரு பிளேனை கிரியேட் பண்ணுங்கள். இப்போ ரைட் சைடில் இருக்கிற மாடிஃபயர் டேப்பில் ஆட் மாடிஃபயரை கிளிக் பண்ணிவிட்டு ஓஷன் மாடிஃபயரை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ ரைட் சைடில் இருக்கிற அந்த செட்டிங்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி அதோட வேவ்ஸ் எல்லாமே நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். டிஸ்பிளேஸ்மெண்ட் இது எல்லாமே நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ இதில் இருக்கிற மெயின் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன் வியூ போர்ட்டோட வேல்யூவை நம்ம டிக்ரீஸ் பண்ணும்போது அந்த வியூ போர்ட்டில் இருக்கிற அந்த ஓஷனோட ரெசல்யூஷன் டிக்ரீஸ் ஆகும். அதாவது
இது எடிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கன்வீனியன்ட்டாக இருக்கும். இப்போ அதில் இருக்கிற ரெண்டர் குவாலிட்டியும் நம்மளால் இன்க்ரீஸ் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் நம்ம ஐடியா பிளான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க.